Hello everyone, this is another Saturday and here I am. So, இந்த வீடியோ வந்துட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோ. ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோவோட கமெண்ட்ஸில் வந்து ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா ஒரு ஒரு பெரிய கமெண்ட் நிறைய போட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா ஒரு வீடியோவில் ஹேர் வாஷ் பண்ணணும், ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதே வீடியோவில் ஹேரை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹேருக்கு எண்ணெய் வச்சு அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி வந்துட்டு ஹேரை ஸ்டைல் பண்ணிட்டு நல்லா பின்னி போடணும் அப்படின்றது தான் வந்துட்டு அவங்க என்ன பண்ண சொல்லி கேட்டிருந்த விஷயம். ஸோ அது வந்து ஹோலாக ஒரே வீடியோவில் அது எல்லாத்தையுமே பண்ணணும். அண்ட் எனக்கு தெரியல உள்ளுக்குள்ள ஏதாவது ரீசன் இருக்கான்னு. நான் வந்து இந்த கமெண்ட் படிக்கும் போது என்ன நினைச்சேன்னா, மேபி அவங்க வந்துட்டு என்னோட ஹேர் வந்து ரியலா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு வேளை செக் பண்ண சொல்றாங்களோ அப்படின்றது வந்து எனக்கு ஒரு விஷயம் இருந்தது. இன்னொன்று வந்துட்டு இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணி பார்க்கணும்னு அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆசையோ அதனால என்ன பண்ண சொல்றாங்களோ அப்படின்னு ஒன்று இருந்தது. ஆக்சுவலா ஹேர் ஸ்டைலுக்காக வந்துட்டு என்ன இந்த வீடியோ பண்ண சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, இது வந்து நான் வந்து ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் கிடையாது. ஹேர் ஸ்டைல் பண்றதுல எனக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஆர்வமும் கிடையாது. நான் மோஸ்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னா போனிடெயில் தான் போடுவேன். பின்னி கூட போட மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ரேர் நான் பின்னி போடுறதே. மேக்ஸிமம் போனிடெயில் இல்லைன்னா வீட்டில் இருந்தால் கொண்டு வெளியில் போனால் போனிடெயில், அவ்வளோதான். ஸோ என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கேன். அது நல்லா வந்துச்சா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து கமெண்ட்ல சொல்லணும். அண்ட் இந்த கமெண்ட்ல உங்களுக்கு என்ன புரிஞ்சுது, நீங்கள் வந்து இந்த கமெண்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுங்க. அண்ட் அவங்க பேர் வந்துட்டு ஜின்கோ மேகி அப்படின்னு இருந்தது அந்த யூசர் ஐடி. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு கொஞ்சம் லென்த்தியான வீடியோ தான். பிகாஸ் இது வந்து ஒன் ஷாட்ல எடுத்தது, எடிட் எதுவுமே பண்ணலை. ஏன்னா அவங்க என்ன வந்துட்டு எந்த எடிட்டுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது போக கொஞ்சம் மட்டும் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் இருக்கும். நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணுற அது மட்டும் வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது வந்து நான் ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஹேர் வாஷ் பண்ணணும். ஸோ நான் வந்து நிறைய எண்ணெய் வச்சுருந்தேன். அதனால் ஒரு தடவை ஷாம்பு போட்டாலாம் பத்தலை. அதனால் பல தடவை ஷாம்பு போட்டு எல்லா எண்ணெயும் எடுத்து நல்லா ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். அண்ட் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்பு வந்துட்டு தீர்ந்துடுச்சு. ஸோ நான் வந்து தீர்றதுக்கு முன்னாடியே ஆர்டர் போட மறந்துட்டேன். அதனால் வீட்டில் என்ன ஷாம்பு இருந்துச்சோ அந்த ஷாம்பு தான் இன்றைக்கி யூஸ் பண்ணேன்.
ஸோ பண்ணி முடிச்சுட்டு வந்து ஃபேன் போடலாம் அப்படின்னு பார்த்தா எந்த ஸ்விட்ச் ஃபேனுக்குன்னு மறந்து போச்சுங்க. நிறைய ஸ்விட்ச் போட்டு பார்த்தேன், ஆனால் எதுவுமே வந்துட்டு செட் ஆகலை. கடைசியாக ஃபேன் தான் ஓடலை போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேன் ஸ்விட்சை கண்டுபிடிக்கிற வேலையை விட்டுட்டு முடிய காய வைக்கிற வேலையில இறங்கிட்டேன். அடுத்தது பயங்கரமாக வேக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏன்னா அதான் ஃபேன் வேறு எந்த ஸ்விட்சுன்னு தெரியல, ஃபேன் ஓடலை, அதனால் பயங்கரமாக வேக்க ஆரம்பிச்சிருச்சு. அது இல்லாமல் முடி வந்துட்டு ரொம்பவே ஈரமாக இருக்குது. ஸோ அடுத்தது ட்ரையர் வந்துட்டு நான் புதுசாக வாங்கியிருந்தேன். லாஸ்ட்டு ஒரு 2 வீக்ஸ் பேக் தான் வாங்கியிருந்தேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரையர் யூஸ் பண்ணுறது, இந்த ட்ரையர் யூஸ் பண்ணுறது. நான் ஜென்ரலாகவே ட்ரையர் யூஸ் பண்ணுற பர்சன்லாம் கிடையாது, தலை குளிச்சுட்டு விட்டுருவேன், அதுவாக எப்போ காயுதோ அப்போ தான். ஸோ இந்த வீடியோலேயே நான் ஹேரும் வாஷ் பண்ணணும், ட்ரையும் பண்ணணும், அடுத்தது தலைக்கு எண்ணெயும் வைக்கணும் அப்படின்றதுனால ட்ரையர் யூஸ் பண்ணேன். ஸோ நான் சொன்னால் நீங்கள் கோவப்படக்கூடாது, ஆக்சுவலாக என் முடியை காய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு எப்படி இருக்குன்னா, மண்டையில் நிறைய முடி இருக்கும், கொசன்னு கீழே வர வரதான் எனக்கு முடி கம்மியாக இருக்கும். எனக்கு ஹேர் ஃபால் ஆகுறது நிறைய பாதியிலேருந்து தான் ஹேர் ஃபால் ஆகும். ஸோ அதனால் என்னோட முடியை காய வைக்கிறது ரொம்பவே பெரிய டாஸ்க் தான். ஈவன் நான் பார்லர் போனால் கூட அவங்க சொல்லுவாங்க, உங்கள் முடியை காய வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப நேரம் போராடி அப்புறமா தான் முடியை காய வைக்க முடிஞ்சது என்னால்.
ஸோ ஃபைனலாக ஒரு வழியாக வந்து முடியை காய வச்சுட்டேன். இந்த இப்போ பார்த்தீங்கன்னா முடியை வந்துட்டு காய வச்சுட்டேன் ஒரு வழியாக. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், என்னோடய ஹேரை பார்த்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்துட்டு ஒரு கலராக தெரியுதுல்ல, ஏன்னா நான் வந்துட்டு ஹேர் கலரிங் பண்ணேன். என்னங்க பண்ணுறது, வெள்ளை முடி வந்துருச்சு. ஸோ நானும் வந்து நேச்சுரலாக நிறைய ட்ரை பண்ணேன். நம்ம சேனல்லையும் வந்து நிறைய போட்டிருக்கேன் நான் ட்ரை பண்ணது. எதுவுமே வந்துட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கல. ஸோ அதனால் வந்து கடைக்கு போய் பெர்மனெண்ட் ஹேர் கலரிங் பண்ணிட்டேன். பெர்மனெண்ட் ஹேர் கலரிங்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஓகே, அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஆக்சுவலாக நான் இப்போ ஹேர் கலரிங் பண்ணேன், எவ்வளோ நாள் ஆகுது, ஏன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு வெள்ளை முடி வந்துருச்சு. ஸோ எவ்வளோ நாள் இது உண்மையிலே தாங்குது அப்படின்னு நான் வந்து உங்கள்கிட்ட நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் ஃபைனலாக வந்துட்டு முடியை காய வச்சு இப்போது சிக் எடுத்துட்ருக்கேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கமெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் வந்துட்டு ரொம்ப அந்த அகலப்பல் இருக்க சீப்பு இருக்குல்ல, அந்த மாதிரி சீப்பு யூஸ் பண்ணக்கூடாது. குட்டி குட்டியாக வந்துட்டு அந்த பக்கத்தில் இப்போ நான் யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி சீப்பு தான் வந்துட்டு யூஸ் பண்ணணும். குட்டி குட்டியாக வந்துட்டு பல் இருக்கிற மாதிரியான சீப்பு தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதனாலேயே வந்துட்டு நான் அந்த மாதிரி ஒரு சீப்பை வந்து ப்ரிஃபர் பண்ணேன். அண்ட் அடுத்த ஸ்டெப் வந்துட்டு தலைக்கு எண்ணெய் வைக்கணும். ஸோ எஸ், இந்த தேங்காய் எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ தேங்காய் எண்ணெயை இப்போது தலைக்கு வைக்க போகிறேன். இப்போ என் முடியை பார்க்க வந்துட்டு ஹீரோயின் ஷாலினி இருக்காங்களா, அவங்க முடி மாதிரி இருக்குல்ல பொஸ்ஸுன்னு. இப்போ எண்ணெயை வச்சோடனே பார்த்தீங்கன்னு வைங்களேன், அப்படியே சப்பையாக ஆகிடும் என் முடி. ஸோ இதுதான் வந்து நான் வாங்கின அந்த சீப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா பல் வந்துட்டு ரொம்ப குட்டி குட்டி பல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த சீப்பை பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ இந்த சீப்பு தான் வந்து நான் வாங்கினேன் இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்காக. உண்மையிலே சொல்லணுன்னா இந்த வீடியோவோட ஒஸ்ட்டு பார்ட்டே வந்து இதுதான். நான் வந்து ஒரு ஹேர் ஸ்டைலுக்கும் எனக்கும் ரொம்ப தூரம்னு வச்சுக்கோங்க. ஸ்டைல்னாலே எனக்கு வந்து என்னன்னு தெரியாது. ஸ்டைல் பண்ணுறவங்கெல்லாம் பார்த்தா வந்துட்டு லிட்ரலாக நான் வந்து என்ன யோசிப்பேன்னா, ஏன் இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒன்று யோசிப்பேன். எப்படிலாம் பின்னுறாங்க பாரு, நம்மளால் ஏன் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு ஒன்று யோசிப்பேன். ஆக்சுவலாக ரொம்ப ஃப்ராங்காக சொல்லணுன்னா, தலையை வந்து என்னால் பின்னி கூட போட மாட்டேன். ஏன்னா தலையை பின்னன்னு வைங்களேன், அது கூட நிற்காது. ரொம்ப லூஸாகி எல்லா முடியும் அப்படியே தூக்கிட்டு வந்துடும் பிரிஞ்சு. பின்னலில் நிற்காது. ஒரு மாதிரி ஆக்சுவலாக நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் என் ஹேரை வந்துட்டு உன்னோட மண்டை வந்து தேங்காய் குடுமி மாதிரி இருக்குது அப்படின்னு என்னை வந்து கலாய்ப்பாங்க. ஸோ அந்த தேங்காய் தான் என்னோடய மண்டை, பின்னாடி அந்த குடுமி மாதிரி நீட்டிகிட்டு இருக்குல்ல, அதுதான் என்னோடய முடி. அப்படி தான் வந்துட்டு என் ஹேரை கலாய்ப்பாங்க. ஸோ என்ன பண்ணாலும் அந்த இடம் வந்துட்டு அப்படி தான் லூஸ் ஆகும், டைட்டாக நிற்காது. அதனாலேயோ என்னமோ எனக்கு வந்துட்டு என் ஹேர் எதுக்குமே நிற்காது அப்படின்னு சொல்லி நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ப ஆரம்பிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து நிறைய குட்டி குட்டி ஹேர் வந்து அதிகமாக இருக்கும். எப்போவுமே எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே அந்த குட்டி குட்டி ஹேர் வந்துட்டு ரொம்ப அதிகம். அதனால் நான் வந்து ஃப்ரெஞ்ச் பிளாட் போட்டேன்னா, நான் ஃப்ரெஞ்ச் பிளாட் போட்டிருக்கேன்னு யாருக்குமே தெரியாது. ஹேர் வந்துட்டு நீளமாக இருக்குது அப்படின்னா தான் நம்ம ஃப்ரெஞ்ச் பிளாட் போட்டால் அதெல்லாம் தெரியும். என்னோடய முடி வந்து குட்டி குட்டியாக இருக்கும், அது இல்லாமல் ரொம்ப தூக்கிட்டு இருக்கும். அதனால் யாருக்குமே தெரியாது நான் ஃப்ரெஞ்ச் பிளாட் போட்டிருக்கேன்னு. அதனாலேயே நம்ம முடிக்கு வந்துட்டு எந்த ஸ்டைல் பண்ணாலும் வந்துட்டு செட் ஆகலை அப்படின்றதுனால
நானும் ஸ்டைல் பண்ண கற்றுக்கல. எனக்கு ஸ்டைல் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட்டும் பெருசாக இல்லை, இன்ட்ரெஸ்ட்டே இல்லை எனக்கு லிட்ரலாக. ஸோ அவங்க சொன்ன மாதிரி இதை வந்துட்டு பேக் காம் பண்ணி இங்கே வந்துட்டு பஃப் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அதுக்கு தான் வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். உண்மையான விஷயம் என்னென்னா, எனக்கு வந்து இந்த சேலஞ்சை பண்ணுறதுக்கு வந்துட்டு ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு சேலஞ்சுன்ற பேரில் முடிய என்னென்னமோ பண்ணுறோமே, கடைசியாக முடியெல்லாம் கொத்தோடு கையில் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப பயந்துக்கிட்டே தான் பண்ணேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, ஃப்ரண்ட்டில் இருக்கிற என்னோடய ஹேர் இருக்குல்ல, ஃப்ரண்ட்டில் தானே பஃப் வேணும், அதனால் ஃப்ரண்ட்டில் என்னோடய ஹேர் இருக்குல்ல, அந்த ஹேர் எல்லாத்தையுமே எடுத்து பிடிச்சி இந்த மாதிரி பின்னாடி சீவி அந்த இடத்துல வந்துட்டு பஃப் வைக்கிறதுக்காக செட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், நான் வந்து எல்லா முடியையும் எப்படி இருக்குது பாருங்கள் என் மண்டை, அந்த மாதிரி எல்லா முடியையும் சிக்கு போட்டுட்ருக்கேன் லிட்ரலாக. என்னோடய கையை வந்து பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏன்னா ஒரு கையில் வந்துட்டு முடியை தூக்கி பிடிச்சிக்கிட்டே இருக்கேன்ல, ரொம்ப நேரம் பிடிச்சிட்டே நிற்கிறதுனால என் கை வந்துட்டு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் வந்து இப்போது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என் தலையில் எந்த அளவு பஃப் வைக்கணும் அப்படின்னு வந்துட்டு எனக்கு தோணுதோ அந்தளவு இருக்கிற முடியை வந்துட்டு நான் இப்போது அந்த பஃப் வைக்கிறதுக்காக செட் பண்ணிகிட்ருக்கேன். சாரி கைஸ், இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். அண்ட் ப்ளஸ் என்னோடய எக்ஸ்ப்ரெஷன் வந்துட்டு ரொம்ப மாறி இருக்கும். ஏன்னா நார்மலாக வீடியோ எடுக்கும்போது என்னோடய மாறின எக்ஸ்ப்ரெஷன் எல்லாம் கட் பண்ணிடுவேன். ஸோ இந்த வீடியோ கட் பண்ணக்கூடாது, ஃபுல் வீடியோவாக இருக்கணுன்றதுனால வேறு வழியே இல்லாமல் நானும் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ நான் பண்ணேன் இல்லையா, அந்த மாதிரி சிக்கு போட்டுட்டு இருந்தேன்ல, அந்த முடியெல்லாம் வந்து நான் தனியாக எடுத்துட்டேன். அண்ட் என்னோடய மீதி நல்ல முடி இருக்குல்ல, அதெல்லாம் கீழே இருக்குது. ஸோ இந்த முடியெல்லாம் வந்து அப்படியே கீழே விட்டுட்டு அந்த பஃப்புக்காக வச்ச முடியை மட்டும் வந்து மேலே வச்சுக்கிட்டேன். அண்ட் இந்த சீப்பு யூஸ் பண்ணி அந்த முடியை வந்து ரொம்ப அழுத்தி சீவக்கூடாது, அப்படியே லைட்டாக பஃப் வர மாதிரி சீவணும். அதுக்கு தான் நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல்லாம் தெரியாது. நான் நேற்று தான் உட்காந்து யூடியூப்பில் பார்த்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டு இப்போ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் என்னோட மண்ணில் பார்த்திங்கன்னா கரெக்டாக சென்டரில் 2 வெள்ளை முடி இருக்குல்ல, இதுதாங்க என்னோட பிரச்சனையே. வேறு எங்கேயாவது வெள்ளை முடி இருந்தால் கூட பரவாயில்ல, கரெக்டாக சென்டரில் 2 முடி. எப்படியோ ஒரு வழியாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு செட் ஆகிற மாதிரி நான் வந்து பஃப் வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு ஃபைனலாக ஹேர் பின்னை வந்துட்டு கரெக்டாக அந்த பஃப்பை நிற்கிற மாதிரி வந்துட்டு ஹேர் பின்னை வந்துட்டு குத்தி அந்த பஃப்பை வந்துட்டு நிற்க வச்சுட்ருக்கேன்.
ஸோ அடுத்தது வந்துட்டு நான் வந்து கீழே வந்துட்டு நல்லா டைட்டாக பின்னி போடணும். ஸோ அதை தான் வந்து நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இப்போது நல்லா சிவி சிக்கல்லாம் எடுத்துகிட்டு முன்னாடியெல்லாம் ஓகேயா இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு இப்போது ஓகேயா இல்லை. ஸோ அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணிவிட்டு பின்னாடி வந்துட்டு பின்ன போகிறேன். இப்போது முழுசாக பின்னி ஹேருக்கு வந்துட்டு ஒரு பேண்டை போட்டு நல்லா செக்யூர் பண்ணியாச்சு. அண்ட் அவ்வளோதாங்க, அவங்க சொன்ன எல்லா ஸ்டெப்ஸையுமே நான் முடிச்சிட்டேன். ஸோ ஒரு தடவை வந்துட்டு ஃபைனல் டச் கொடுத்துக்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல். இவ்வளோ தான் ஹேர் ஸ்டைல். ஸோ ஹேர் ஸ்டைலெல்லாம் முடிஞ்சுது. ஆனால் மூஞ்சி ரொம்ப கன்றாவியாக இருந்ததுனால நான் வந்துட்டு பொட்டு வச்சுட்டு அந்த முன்னாடி தெரியுது இல்லையா அந்த 2 வெள்ளை முடி, அதுக்கு மட்டும் இந்த பிளாக் கலர் ஐலைனரே வச்சுக்கிறேன். ஏன்னா 2 முடி தானே ஐலைனர் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே அந்த 2 முடிக்கு ஐலைனர் தான் யூஸ் பண்ணுவேன் மோஸ்ட்டாக. அண்ட் லைட்டாக லிப்ஸ்டிக்கும் வந்துட்டு போட்டுட்டு ஃபைனலாக நல்லா லைட்டிங் இருக்கிற இடத்துல போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா என்னோடய முடி வந்துட்டு பின்னாடி பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். இப்போது வந்து நான் லைட்டிங் செக் பண்ணிகிட்டு இருக்கேன். எந்த இடத்துல வந்துட்டு லைட்டிங் கரெக்டாக இருக்குன்னு ஃபைனலாக ஒரு இடத்த வந்து கண்டுபிடிச்சிட்டேன். லைட்டிங் நல்லா இருந்த மாதிரி இருக்குது, நல்லா தான் இருக்குது. அண்ட் இப்போ வந்துட்டு உங்களுக்கு என்னோடய முடி வந்து பின்னாடி எப்படி இருக்குது அப்படின்னு காட்ட போகிறேன். ஸோ அவங்க எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஹேரை காய வச்சுட்டு தலைக்கு எண்ணெய் வச்சு தலையை சீவி இந்த மாதிரி அந்த ஹேர் ஸ்டைல்லாம் ரெடி பண்ணி ஹேர் பின் குத்தி தலைக்கு டைட்டாக பின்னி எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோதாங்க. அவங்க கேட்ட மாதிரி வந்துட்டு என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நான் இந்த வீடியோ பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.